அனைவருக்கும் வணக்கம். நான் சுவாஜினி, நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தின் உதவி திட்ட பணிப்பாளராக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் திரியாய் பகுதிக்கு அண்டிய பகுதியில் உள்ள மதுரங்குடம் கிராமத்தில் எங்களுடைய வேலை திட்டத்தின் நிமித்தம் இங்கே வருகை வந்திருந்தாங்க. அக்ஷயா சீக்கின கடனுதவி கூட்டுறவு சங்கம் என்பது சிஎஸ்என்ஹெச் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிறது. அவர்கள் ஒரு முன்னோடியாக தமது கிராமத்தில் தமது உற்பத்தி பொருட்களை தமது பகுதியில் தாமே விற்கின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் மிகவும் இன்றைக்கு ஒரு நல்ல அனுபவங்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அனுபவங்களை பார்க்கறதுக்காக நாங்களும் உங்களை அவர்களோடு அழைத்து செல்றோம். நீங்கள் பார்க்க வேணும். பார்த்ததன் பின்னர் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றுதான் இந்த காணொளியின் நோக்கம். திருகோணமலை திரியாய் மதுரங்குடாவில் 25/5/2024 அன்று நெதர்லாந்து மனிதநேய அமைப்பின் ஓர் அங்கமான அக்ஷயா தொழில் முனைவோர் சிக்கன கடன் உதவி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற வேலை திட்டத்தின் ஓர் பகுதியாக இச்சங்கத்தின் உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அவர்களால் பயிரிடப்படும் மரக்கறிகள் மற்றும் உணவு உற்பத்திகளை சந்தைப்படுத்தல் செயற்பாடு நடைபெற்றது. இதன் போது அவ்வூர் மக்களும் சங்க உறுப்பினர்களும் பெரிதும் ஆர்வத்துடன் ஈடுபட்டதையும் பார்க்கக்கூடியதாயிருந்தது. இதுவரை தமது உற்பத்திகளுக்கு எவ்வித ஊக்குவிப்புகளும் கிடைக்க பெறாதிருந்த நிலையில் நெதர்லாந்து மனிதநேய அமைப்பின் அக்ஷயா தொழில் முனைவோர் சிக்கன கடன் உதவி கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களானதன் பின்னர் தமக்கானதோர் வாழ்வாதார முயற்சி கிடைக்க பெற்றுள்ளதாகவும் அதில் பங்கு பற்றியவர்கள் கூறியதை அவதானிக்க கூடியதாயிருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அக்ஷயா சிக்கன கூட்டுறவு சங்கம் இன்றைக்கு சின்ன சந்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது பெரிய அளவில் இல்லாட்டி சின்ன அளவில் சிறிய அளவில் இப்போ ஸ்டார்ட் பண்ணபடியாக ஓரளவு நாங்கள் ஆரம்பத்தில் இப்படியான ஒரு ஐடியாக்கள் இல்லை. இந்த கூட்டுறவு சங்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா, இந்த கிராமங்களில் இருக்கிற அதாவது கிராமங்களில் உற்பத்தி செய்கிற பொருட்களை வெளியில் கொண்டு போய் யாரும் செய்யலாத வகையில் எவ்வளோ நிறைய பேர் இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இப்போ இருக்கிறத கொண்டு செய்து இருக்கிற பிள்ளைக்கு இது ஒரு ஆரம்பம் தான். இதை விட இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் இதை விட பெருசாக செய்வேன்.